ஓம் சாய்ராம். உங்க வீட்டுல எப்பவும் பணம் மழை போல பொழிந்து கொண்டே இருக்கணும்னா, பணம் மிகப்பெரிய அளவில் சேரணும்னா, சமையல் அறையில் எந்தெந்த பொருளுடன் எதை சேர்த்து வைக்க வேண்டும் என்கின்ற இந்த ஒரு சின்ன சூட்சுமத்தை தெரிந்து கொண்டாலே போதுங்க. இனிமேல் உங்க வீட்டில் பணமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வரவே வராது. கடன் எவ்வளவு வாங்கியிருந்தாலும் சரி, அந்த கடனை அடைச்சிடுவீங்க. பணம் பாத்தீங்கன்னா பல வழிகளில் சேர்ந்து நீங்களும் மற்றவர்களைப் போல் செல்வ செழிப்புடன் ஆடம்பரமாக வாழ முடியும். அப்படி என்னென்ன பொருட்களை சேர்த்து வைக்கணும் அப்படின்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒரு வீட்டோட சமையலறைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்க. வீட்டில் செல்வ வளத்தை அதிகரிக்க எப்படி நம்ம பூஜை அறையை சுத்தபத்தமாக வைத்திருந்து பூஜை புனஸ்காரங்களை செய்கிறோமோ அதே அளவு முக்கியத்துவத்தை நாம் சமையலறைக்கும் கொடுக்க வேண்டும். பூஜை அறை பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் இருக்கும் இடமெனில் சமையலறைங்கிறது அன்னபூர்ணி தாயார் குடியிருக்கும் இடம். அது மட்டும் இல்லாம சமையலறை அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்குரியதாகவும் பார்க்கப்படுகிறது. அங்க நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன தாந்திரிக பரிகாரங்கள் உங்கள் வீட்டில் பணவரவை அதிகரித்து தரும். மிகப்பெரிய அளவில் இதெல்லாம் சக்சஸ் கிடைக்குங்க. இந்த பரிகாரம் செய்வதற்காக நீங்கள் ஆயிரக்கணக்கில் செலவழிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களையே தான் வச்சு இந்த பரிகாரத்தை செய்ய போறோம். ரொம்ப எளிமையான பரிகாரம், ஆனா ரிசல்ட் பாத்தீங்கன்னா 100% இருக்கும். வாங்க அப்படி என்ன பண்ணது பார்க்கலாம். சமையலறையில் நாம் செய்ய வேண்டிய குறிப்புகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாக வீட்டில் பாத்தீங்கன்னா வாஸ்துப்படி சமையலறையில் தென்கிழக்கில் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். இந்த ஒரு விஷயம் தவறும் பட்சத்தில் மற்ற எந்த விஷயங்களை நீங்கள் கடைபிடித்து வந்தாலும் எந்த பலனும் இருக்காது. அதனால சமையலறை இருக்க வேண்டிய திசை நிச்சயமாக தென்கிழக்காக இருக்க வேண்டும். நீங்க சமைக்கிறது பாத்தீங்கன்னா கிழக்கு நோக்கி பார்த்தவாறு சமைக்கணுங்க. அடுத்ததாக சமையலறையில் எப்பொழுதும் ஒரு சின்ன கிண்ணத்துல அல்லது அகல் விளக்கிலோ கொஞ்சமாக வெந்தயம், அப்புறம் டைமண்ட் கற்கண்டு, இந்த ரெண்டையும் சேர்த்து வைத்து விடுங்கள். இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்க இடத்துல கண்டிப்பாக சுக்கிர பகவானோட அருள் கிடைக்கும். சுக்கிர பகவானோட அருள் கிடைக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு மிகப்பெரிய அளவில் கொண்டு வருங்க. ஏன்னா கற்கண்டு, வெந்தயம் இவை எல்லாமே சுக்கிரனோட அனுகிரகம் பெற்ற பொருட்கள். இவையெல்லாம் ஒன்றாக இருக்கும் இடத்தில் கண்டிப்பாக பணவரவு அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த பொருட்களை நீங்க மாசுக்கு ஒரு தடவை மாத்தினாலே போதும். டெய்லி மாத்த வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஒரு சின்ன அகல் விளக்கு இல்லைன்னா கிண்ணத்துல வெந்தயம், டைமண்ட் கற்கண்டு இந்த ரெண்டையும் சேர்த்து வைக்கணும், அவ்வளவுதாங்க. அடுத்ததாக துவரம் பருப்பு போட்டு வைக்கும் பாத்திரத்தில் எப்போதும் ஒரு துண்டு சுக்கை சேர்த்து போட்டு வையுங்கள். இந்த ரெண்டு பொருளும், அதாவது துவரம் பருப்பு, சுக்கு, இந்த ரெண்டு பொருளும் ஒன்றாக இணையும் இடத்தில் பணவரவு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம வறுமை, கடன் அப்படிங்கிற ஒரு பேச்சே அந்த வீட்டுல வரவே வராதுங்க. அந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் இது. துவரம் பருப்பு போட்டு வைக்கும் பாத்திரத்தில் ஒரு துண்டு சுக்கு போட்டு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் ரொம்ப சீக்கிரமாவே தெரியும். நீங்க அரிசி போட்டு வச்சிருப்பீங்களா, எந்த ஒரு வீடா இருந்தாலும் சரி ஒரு 5 கிலோ அரிசியாச்சும் வாங்கி வச்சிருப்பாங்க. அப்படி நீங்க அரிசி கொட்டி வைக்கும் பாத்திரத்தில் கொஞ்சோண்டு குங்குமப்பூ, துளசி, சரிங்களா, இத ரெண்டையும் ஒரு மூட்டையா கட்டி வைங்க. கொஞ்சோண்டு குங்குமப்பூ எடுத்துங்க, ஒரு துளசியும் எடுத்துட்டு ஒரு சின்ன மூட்டையாக போட்டு அந்த அரிசி கொட்டி வைக்கும் பாத்திரத்தில் போட்டு வையுங்கள். அரிசியில வாடை வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிசியில எந்த ஒரு வாடையும் வராது. அதனால பயப்படாம போட்டு வைங்க. இது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பண வரவை அதிகரித்து கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய தாந்திரிக வழி. கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அடுத்ததாக நீங்க பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா சர்க்கரை டப்பாவில் எப்போதும் கிராம்பு, ஒரு ஏலக்காய், சரிங்களா, ரொம்ப சிம்பிள். சர்க்கரை டப்பால ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், இந்த ரெண்டையும் போட்டு வைங்க. இதுவும் பாத்தீங்கன்னா பணத்தையும் வீட்டில் லட்சுமி கடாட்சத்தையும் அதிகரித்து தரக்கூடிய முக்கியமான தாந்திரிக வழி. இப்ப சொன்ன எல்லா பரிகாரமும் பாத்தீங்கன்னா செலவு ஆயிரக்கணக்கில் செலவழிக்க வேண்டியதே கிடையாது. வீட்டில் இருக்க பொருட்களை ஒரு சில பொருட்களோட சேர்த்து வைக்க போறீங்க, அவ்வளவுதாங்க. இத பண்ணாலே போதுங்க. உங்க வீட்டுல பண வரவு 2-3 மந்த்ஸ்லயே பாத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். பண வரவு மிகப்பெரிய அதிகரிக்கும். உங்களுக்கே தெரியாது எப்படி இந்த பணம் எல்லாம் நம்ம கிட்ட வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கே தெரியாத அளவில் ஏதாச்சும் ஒரு வழியில உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்குங்க. இருக்கக்கூடிய கடன் சுமைகள் எல்லாம் தீருங்க. நீங்களும் மிக விரைவில் கோடீஸ்வரர் ஆகலாம், மிகப்பெரிய பணக்காரர் ஆகலாம். மற்றவங்களை போல காரு, வீடு, பங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வாங்கலாங்க. கண்டிப்பாக நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.